பெட்டி 3 மாசம் யார் வீட்டுல இருக்குன்னா ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல இருக்குது. அந்த 3 மாசமும் ஓபேத் ஏதோமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். 10 கற்பனைகளை விரல்னால எழுதின அந்த கற்பலகை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்துச்சு. அது இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு என்னதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த கற்பலைகள் வேத வசனம். வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. வேத வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம தூசியை தட்டி நம்ம பைபிளை எடுத்துட்டு வர்றது இல்ல அப்ப மட்டும் என்ன வசனம் சொல்றாங்கன்னு சொல்லி திறக்கிறதுக்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற வீடா இருக்கணும். வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்திற்கு நடுங்குகிறவர்களா இருக்கணும். அந்த நடுங்குகிறவர்களா மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தின்படி அதை முதலிடம் கொடுத்து வசனத்தின்படி நம்முடைய